ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிர். மீண்டும் இந்த வீடியோஸ் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ண ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரிலேட்டட் கிடையாது, அதாவது ஷிப்பை பற்றின எந்த அப்டேட்டும் கிடையாது. ஸோ இது வந்து எதை பற்றி ரிலேட்டட் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ரொம்பவே என்னோடய மனசை தொட்ட ஒரு பதிவுன்னு சொல்லலாம். என்னவே கண்கலங்க வச்சிருச்சு. ஸோ அதை வந்து என்னோடய சேனலில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். அது எதை பற்றி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். அப்படின்னா 2 நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேன், இன்னொரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கூலி தொழிலாளி. ஸோ இந்த பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க நண்பர் வந்து பார்த்திங்கன்னா காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது எதிர்ச்சியாக வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு சைடில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தரை இடிச்சிட்றாரு. அது யாருன்னா இவரோட கூலி தொழிலாளர் நண்பர் தான். அவர் ஆக்சுவலாக வந்து தலையில் வந்து செங்கக்கல்லாம் வச்சுட்டு அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது இவர் இடித்த உடனே என்ன ஆகுனா அந்த செங்கக்கல்லாம் கீழே விழுந்த உடனே இவர் கோபத்தில் என்ன சொல்லிடுறாரு, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, பார்த்து காரை ஓட்டிட்டு போக மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிடுறாரு. உடனே அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா காரை நிறுத்திட்டு வெளியில் வந்து, நான் ஓ நண்பன் ஆச்சேடா, எனக்கு எப்போ அறிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாரு. டேய் நண்பன் நீயாடா, சாரிடா நான் தெரியாமல் பேசிட்டேன்டா, தப்பாக எடுத்துக்காரா அப்படின்னு சொல்லி உடனே இவர் சொல்கிறாரு. இவர் டக்குன்னு போய் கட்டி பிடிக்கிறாரு. அவரை கட்டி பிடிச்ச உடனே அவர் வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு கூட தயங்குறாரு. டே ஏன்டா என்னை கட்டி பிடிக்க கூட தயங்குறேன். இல்லைடா நான் வந்து கட்டட வேலை செஞ்சுட்ருக்கேன், என் உடம்புலாம் அழுக்காக இருக்குது, அதனால தான் அவனை கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து தயங்குறேன்டா அப்படின்னா. டே அதெல்லாம் என்னடா, நம்ம நட்பு இல்லைடா, இந்த அழுக்குங்கிறது சட்டையில் தான்டா இருக்குது, உங்கள் மனசு அப்படி கிடையாதுடா, வாடா அப்படின்னு சொல்லி 2 பேருமே கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஸோ அணைச்சதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, அவரை வந்து நண்பா ஏன்டா உன்னோட கல்யாணத்துக்கு கூட நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட கூலி தொழில் நண்பர் கேட்குறாரு. அப்போதைக்கு அவர் சொல்கிறாரு, டே இல்லைடா நீ ரொம்ப பெரிய இடத்துல இருக்க, நீங்கள்லாம் என்னோடய மேரேஜுக்கு வருவியா, நான்லாம் கூப்பிட்டா நீ வருவியாடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டானா உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா. டே அப்படிலாம் சொல்லாதடா, நான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நீ சொல்லாமே நான் வந்திருப்பேன், எனக்கு அவனோட மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே எனக்கு தெரியும் போகுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சரி வா நண்பா, நம்ம 2 பேரும் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஸோ இதே நம்ம பேசிகிட்டே கொஞ்சம் தூரம் போவோமே அப்படின்னு சொல்லி காரில் ஏற சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லைடா நான் வந்து வேலையில் இருக்கேன், என்னால் இப்போ வந்து வர முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ எனக்காக வந்து அவங்கக்கிட்ட வந்து பெர்மிஷன் அனுமதி வாங்கிட்டு வா, நம்ம 2 பேரும் போய்கிட்டே பேசலாம் காரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவரும் அனுமதி வாங்கிட்டு வராரு. வந்த உடனே காரோட பேக் சைடில் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணாடே இது நம்ம காருடா, நீ ஏன்டா வந்து பேக் சைடில் உட்கார, என் கூட வந்து பக்கத்தில் உட்கார நண்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காரதா டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணும்போது இவர் சொல்கிறாரு, டேய் நீ இன்னும் மாறவே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்துட்டு என்னடா சொல்கிறாரு, இல்லை எல்லாருமே காசு பணம் பதவியெலாம் வரும்பொழுது மாறுவாங்க, காசுக்காகவும் பணத்துக்காகவும், பட் நீ வந்து இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கியடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து டே நான் எப்படிடா மறக்க முடியும், நம்ம அந்த பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது யார் எப்படி ஆவாங்கலாம் நமக்கு தெரியாது, அந்த டைமில் வந்து நான் உங்ககிட்ட எதுவுமே வந்து உன்னை எதிர்பார்க்காம எதையுமே உன்னை வந்து என்ன சொல்கிறதுன்னா உன் பாக்கெட்லேருந்து நான் காசை எடுப்பேன், நீ சாப்பிட்றதுல டக்குன்னு நான் வந்து கையை விட்டு எடுப்பேன். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம 2 பேரும் அந்யூன்யமாக இருந்தோமே, அந்த நாட்கள்லாம் மறக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இதெல்லாம் நீ இன்னும் மறக்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பா. டே நீ பண்ண உதவிகளாக இருக்கட்டும், நீ செஞ்ச அந்த குறும்புகளாக இருக்கட்டும், நாம் சுற்றின அந்த நினைவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படா நான் மறக்கிறது அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு 2 பேருமே ஃபீல் ஆகிடுறாங்க. ஃபீல் ஆகி கண் கலங்கிடுது. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் பார்த்த விஷயம் வந்து என்னென்னா, நண்பர்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, அது பணமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும், அவங்க மற்றவங்களுக்கு தான் வந்து ஒரு ஆஃபீஸர் ஒரு பிஸ்னஸ்மேன், ஆனால் நண்பர்களுக்கு எப்போவுமே அவங்க வந்து ஒரு நண்பன் தான். ஸோ அதனால் எப்போவுமே தூரம் வச்சு பார்க்குறத விட நீங்கள் கிட்டத்தில் வச்சு உங்கள் நண்பர்கள் பாருங்கள், உங்களுக்கு அவங்க உயரமாக தெரிய மாட்டாங்க, தூரமாகவும் தெரிய மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட கேங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு கேங்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நினைவுகள் இருக்கும், கசப்பான நினைவுகளும் இருக்கும். அதனால் இந்த ஒரு மெசேஜ் மூலியமாக வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வார்த்தையாக நீங்கள் பார்க்காம அது ஒரு வரமாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் அதில் இருக்க ஒரு ரியாலிட்டியான ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் 1000 இல்லை லட்சம் நண்பர்கள் இருக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நண்பர் இருந்தாலும் உங்களுக்காக உண்மையாக ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நட்புக்கு நாம் வந்து உண்மையாக இருப்போம், இலக்கணமாக இருப்போம் அப்படின்னு நினைங்க. எனக்கு ரொம்ப ஒரு மனசை தொட்ட பதிவு, அதனால தான் ஷேர் பண்ணேன். பட் என்னோடய சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் தான் போடுவேன்னு நினைக்காதீங்க.
ஏன்னா ஜாப் ரிலேட்டடாக தான் எப்போவுமே நான் போட்டுட்ருக்கேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா கப்பலுக்கு எப்படி வேலையை அப்ளை பண்ணுறது, அங்கே என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இங்கே கப்பலில் வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா கடல் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி நிறைஞ்சு கிடக்கு. பட் அவங்க கேட்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கேண்டிடேட், சரியான ஆட்கள் தான் கேட்குறாங்க. ஸோ நாம் அதுக்கு சரியாக நம்மளை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நான். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து குக் பண்ணுறவங்க, சமையல்லேருந்து, சர்வீஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டியிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபரு, டெக்னீஷியனு, ப்ளம்பரு, கார்பெண்டரு, நர்ஸு, டாக்டரு, ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும், ஸோ நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய பேஜ், என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் அதாவது மறக்காமல் வந்து அந்த ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் தென் என்னால் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கப்பலில் ஜாபோ இல்லை ஒரு நல்ல இடத்துலையோ உட்காராங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய கிரெடிட் எனக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நாமளும் வளருவோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து வளர்த்து விடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுவோம்.